ஒரே ஒரு வாக்கு, அதை போட்டுவிட்டால் என்ன என பலரும் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வாக்கை கூட பதிவு செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதே தேர்தல் ஆணையத்தின் எண்ணம். விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெற்றது. 93 தொகுதிகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் 64.4% வாக்குகள் பதிவானது. இதற்கிடையே ஒரே ஒரு வாக்காளருக்கு தனியாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்ட சம்பவம் மக்களிடம் வியப்பை ஏற்படுத்தி உள்ளது. குஜராத்தின் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் உள்ள பனேஷ் என்ற பகுதியில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஜூனாகாத் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வனப்பகுதியில் பனேஷ் கோயில் பூசாரியான மகந்த் ஹரிதாஸ் என்பவர் கோயிலிலேயே வசித்து வருகிறார். எந்த ஒரு வாக்காளருக்கும் வாக்குச்சாவடி 2 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்கக்கூடாது என தேர்தல் விதிகள் கூறுகின்றன. அதன் அடிப்படையில் பனேஷ் கோவில் அமைந்துள்ள பகுதியை சுற்றி 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் தான் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது. எனவே கோயில் பூசாரி மகந்த் ஹரிதாஸ் ஒருவருக்காக தேர்தல் ஆணையம் 10 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி அவர் வாக்களிப்பதற்காக தனி வாக்குச்சாவடியை அமைத்தது. இதனையடுத்து மே 7ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று மகந்த் ஹரிதாஸ் வாக்களித்த பின்னர் அங்கு 100% வாக்குப்பதிவானது. ஒரு வாக்கின் அருமையை உணர்த்துவதற்காக தேர்தல் ஆணையம் எடுத்த இந்த நடவடிக்கை மக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது. இதே பனேஷ் பகுதியில் 2019ஆம் ஆண்டு ஒரே ஒரு நபர் மட்டும் வாக்களித்ததும் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது.